சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. ஒவ்வொரு டைம் எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணிடலான்ற மைண்ட் செட் இருக்கு. பட் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் என்ன டேலண்ட் இருக்குது, நீங்கள் கேட்டது தான். இப்போ வரவங்களாம் ரொம்ப எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களோட ஃபெமிலாரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. சிவகாசி படத்துக்கு விஜய் சார் அந்த சைல்ட்ஹுட் தங்கச்சி கேரக்டருக்கு ஆடிஷன் போனேன். கேட்டுட்டு எல்லாமே ஓகே, சீன் சொன்னாங்க. சீன் சொல்லும் போது தங்கச்சின்னோடனே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிள்ளை எப்படியா கொண்டு வரணும். எனக்கு வார்ம் வெல்கம் பண்ணல, ரெட் கார்பெட்டில் முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான். எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான், கேவலப்படுத்தினவங்க தான், அசிங்கப்படுத்தினவங்க தான். கிளியோபட்ரா பெற்று வச்சிருக்க, இது நடிக்க போகுது, நாங்கள் பார்க்க போகிறோம். நான் அவ்வளோ உனக்கு இதுவா? எங்கள் அம்மா கூட அசிங்கப்படுத்தியிருக்காங்க, என் மாமனார் மாமியார் கூட அசிங்கப்படுத்தியிருக்காங்க எதிர்த்த வீட்டவங்க பேச்சை கேட்டு. என் பொண்ணுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அவரை மாமான்னு தான் சொல்கிறாங்க. அவரோட ஹீரோயினாக நடிக்க ஆசைப்படுறாங்க. அது விஜய் சாரோட இன்னர் ஹார்ட், இன்னர் சோல், இன்னர் திங்கிங். என் பொண்ணோட இன்னர் ஹார்ட், இன்னர் மைண்ட், இன்னர் சோல் திங்கிங். 2 பேரோட மனசு தான். இதில் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. எப்படினாலும் வாழலான்ற வாழ்க்கையை வாழ்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் வாழணும்னு வாழ்கிறதுனால வறுமையில் இருக்கோம். 100 படம் பண்ணாலும் ஹீரோயின் தான், 1 படம் பண்ணாலும் ஹீரோயின் தான். அந்த 1 படம் நாங்கள் நேர்மையாக பண்ணிட்டு போயிருக்கோம். நான் சொன்னேன், சமந்தா மேமும் ஹீரோயின் தான், என் பொண்ணும் ஹீரோயின் தான். அவங்க 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம் தருவீங்களான்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் உண்மையிலேயே அந்த படம் பண்ணுவாரா இல்லை உப்மா டைரக்டரா? நான் அவர்கிட்டயே நிறைய தடவை கேட்டேன். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா நடிக்கணும் அந்த மாதிரி? எனக்கு வராதுங்க, நடிக்க வராது, வராதுங்க, நடிக்க வராது. முன்னாடி நீங்கள் நடித்த படங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்போ, இல்லை அதை பற்றி இப்போ திங்க் பண்ணுறப்போ ஏன் நம்மளுக்கான அந்த ரெகக்னிஷன் இல்லைன்னா அப்போது ஸ்டார்டிங்கில் நடித்தப்பே இப்போ ஒரு பூம் இருக்குல்ல, 1-2 படங்களில் நடிக்கிறவங்களுக்கே அந்த ஒரு ரீச் ஒன்று இருக்கு இல்லையா? அது இல்லைன்னு நீங்கள் அப்போது நினச்சிட்டு இப்போது அதுக்கான ஒரு ரியலைசேஷன் இப்போ உங்களுக்கு வந்திருக்காது? இல்லை, அப்போ இப்போன்னு இல்லை. அப்போ பண்ணும்போதுலேருந்தே ஆக்சுவலாக சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து பண்ணிட்டதுக்கப்புறம் களவாணி படம் பண்ணிட்டதுக்கு அப்புறத்துலேருந்தே எனக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் ஸ்டடீஸும் நான் என்ன சொல்கிறது, ரெண்டுமே போத் த ஐஸாக நான் பார்த்துட்டு இருந்ததுனால ஒன்று இது இல்லை அது. கரெக்டாக எனக்கு எக்ஸாம் டைமில் தான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எக்ஸாம் டைம் கரெக்டாக வரனால என்னால் அது ப்ராப்பராக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதனால தான் அந்த லேக் வந்துட்டுச்சு. ஸ்கூல் படிக்கிற போது கூட ஸ்கூலில் எனக்கு பிரின்சிபல் மேம் ஆகட்டும் இல்லை டீச்சர்ஸ் ஆகட்டும் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ விஸ்காம் தான், நான் SRM யூனிவர்சிட்டியில் விஸ்காம் தான் சூஸ் பண்ணி படித்தேன். காட்ஸ் பிளெஸ்ஸிங், ப்ரீஷியஸ் பிளெஸ்ஸிங், காட்லி பர்சனாலிட்டிஸ் பிளெஸ்ஸிங், எல்லாரோட பிளெஸ்ஸிங்னால எனக்கு ஃப்ரீ மெரிட் எஜுகேஷன் கிடச்சிது. ஸோ காலேஜில் போய் லீவுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் நீ ஆக்டிங் சைட் பண்ணிவிட்டு இப்போ விஸ்காம் தான் நீ சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இப்போ டெக்னிக்கலாக நீ எல்லாமே கற்றுக்கோ, முடிச்சுட்டு நீ அப்புறம் எது நீ சூஸ் பண்ணுற உன்னோட கரியர் எதுவாக இருக்குன்னு அப்போ நீ டிசைட் பண்ணிக்கோ, இப்போ காலேஜ்க்கு ரெகுலராக வரப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட மேக்ஸிமம் இப்போ ஒரு 10 டேஸ்னால் லீவ் கிராண்ட் பண்ணிடுவாங்க. 10 above அந்த 10 டேஸ்க்கு அபோவ் போகும்போது தான் லீவ் ப்ராப்ளம் வரனால அப்போ கொஞ்சம் கம்மியாக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போயிருந்தா. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் பண்ணணும்னு நினைக்கும்போது இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அது லேக் ஆகுன மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, பட் நீங்கள் எப்படிமா இதுக்கு ஒரு அலோவ் பண்ணதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சின்ன வயசுலேருந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்றப்போ நீங்கள் எப்படி அந்த டெசிஷன் எடுத்தீங்க? எனக்கு பேபி ஷாலினி மேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க நடித்த ஓசை படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே. அவங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அதனால் என் பிள்ளைய நடிக்க வைக்கணும். அவங்க ஆர்டிஸ்டாக நடிக்கும் போது எனக்கு சினிமாவில் அந்த பவர் வர ஒரு பஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வடபழனிலாம் வரும்போது அந்த வண்டியை பார்த்துட்டு முத்தம் கொடுத்துட்டு போவேன்னா. ஐயோ, அவ்வளோ பிடிக்குமா? அப்போது நமக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, தெரியாது. நாங்கள் வில்லேஜ்லேருந்து வந்தனால சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ இருக்க விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிற மாதிரி அப்போ எதுவுமே தெரியாது. பிள்ளைய எப்படியா கொண்டு வரணும். எல்லாருமே எனக்கு வார்ம் வெல்கம் பண்ணல, ரெட் கார்பெட்டில் முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான். எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான், கேவலப்படுத்தினவங்க தான், அசிங்கப்படுத்தினவங்க தான். கிளியோபட்ரா பெற்று வச்சிருக்க, இது நடிக்க போகுது, நாங்கள் பார்க்க போகிறோம். கிளியோபட்ராவை பெற்று வச்சிருக்க, நடிச்சிட போது, நாங்கள் பார்த்துட போதும். நான் அவ்வளோ உனக்கு இதுவா?
எங்கள் அம்மா கூட அசிங்கப்படுத்தியிருக்காங்க, என் மாமனார் மாமியார் கூட அசிங்கப்படுத்தியிருக்காங்க எதிர்த்த வீட்டவங்க பேச்சை கேட்டு. ஆனால் எனக்கு விடாமுயற்சி. கலரோ இல்லை நம்மளோட உடம்போட அப்பீரன்ஸோ எதுவுமே கிடையாது. என் பொண்ணுக்கு வந்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து மாமான்னு தான் சொல்கிறாங்க. அவரோட ஹீரோயினாக நடிக்க ஆசைப்படுறாங்க. அது விஜய் சாரோட இன்னர் ஹார்ட், இன்னர் சோல், இன்னர் திங்கிங். என் பொண்ணோட இன்னர் ஹார்ட், இன்னர் மைண்ட், இன்னர் சோல் திங்கிங் 2 பேரோட மனசு தான். இதில் யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது. இந்த பொண்ணு போய் விஜய் சாருக்கு ஹீரோயினா, நாங்கள் நேர்மையாக இருக்கோம், ஜென்யூனாக இருக்கோம். நாங்கள் யாரையுமே குறை சொல்லலை, எந்த சுச்சுவேஷனையுமே ஒருத்தருமே குறை சொல்லலை. எங்களுக்கு இந்த வழியில் தான் எப்படினாலும் வாழலான்ற வாழ்க்கையை வாழ்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் வாழணும்னு வாழ்கிறனால வறுமையில் இருக்கோம். இதுதான் சினிமா இதில் விஷயமே. ஷுவராக ப்ராமிஸாக என் பிள்ளை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக நேஷ்னல் அவார்ட் வாங்குவாங்க. விஜய் சார் ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு கொடுக்கல அதை பற்றி இல்லை, அது அவரோட மனசு. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பிள்ளை சொல்லிகிட்டு இருக்கு விஜய் சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும்ன்ட்டு. அவரும் 66 படத்துக்கு நடிச்சிட்டாரு. ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இப்போ படிக்கிற 10th +2 பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு நெக்லஸ் தராரு, இது தராரு, அது தராரு. ஆனால் இந்த பிள்ளையை கன்சிடர் பண்ணால் ரொம்ப, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பிள்ளையை கன்சிடர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1.5 வயசில் ஜெயந்தி மாஸ்டர், கலா மாஸ்டர் சிஸ்டர், அவங்கக்கிட்ட தான் 1.5 வயசில் தூக்கிட்டு போனேன். அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. இது என்ன ஆடன்னு நீ தூக்கிட்டு வந்த மேம், அப்சர்வ் பண்ணிட்டேன் மேம். அவ்வளோ தொலை வருவியா நீ? நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் பேக் சைடில் நடிகர் சங்கமில் தான் டான்ஸ் கிளாஸே வச்சுருக்காங்க. அங்கே தான் கூப்பிட்டு வரேன். அவங்களோட டாட்டர் கீர்த்தி மேம், சாந்தனு சார் ஒய்ஃபு பாக்கியராஜ் சாரோட டாட்டர் இல்லை, அவங்க என் பிள்ளைக்கு அக்கா. அவ்வளோ அஃபெக்ஷன், அவ்வளோ பாசம். அவங்க சொல்லி தான் அசோக் ராஜா, சீனு பிரியா மாஸ்டர், விஜய் சார் படம்னாலே அசோக் ராஜா மாஸ்டர் வந்து கோரியோகிராஃப் ஒரு சாங் இருக்கும், அவர்கிட்ட தான் டான்ஸ் கிளாஸ் போகணும். அங்கே டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் அப்போ எங்களை மாதிரி அவர் வாய்ப்பு தேடிட்டு இருக்காரு. காலையிலேருந்து வாய்ப்பு தேடிட்டு ஈவினிங் டயர்டாக தான் வருவார். அவர் நல்லாவே டான்ஸ் பண்ணுவார். ஆனால் அவருக்கு அந்த மனசில் நமக்கு சந்தோஷம் இருக்கணும், தெம்பு இருக்கணும். கஷ்டமாக இருக்கும்போது இப்போ நாங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கோமோ அப்போ அவர் அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக ஒரு வெக்ஸ் ஆகிட்டு அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. அப்போ தான் அவங்க கிளாஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் மேபி ஒரு 2nd இல்லை 3rd படிச்சுட்டு இருப்பேன். என்ன ஸ்டெப்ஸ் நான் தான் கிளாஸ்லேயே ரொம்ப குட்டி. இப்போ இருக்க மாதிரி டான்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பேட்ச் அந்த மாதிரிலாம் ஒரு தனி செக்ஷன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரோட பெரியவங்களோட தான் நான் மட்டும்தான் சின்ன குழந்தை. ஸோ அதனால என்ன ஸ்டெப்ஸ் சொன்னாலும் உடனே அப்சர்வ் பண்ணிட்டு உடனே ஆடிடுவேன் நான். அது அவருக்கு என்னை பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு வர மாட்டேங்குது, நீ எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போ பிரேக் விட்டாலும் உடனே என்னை தூக்கி கொஞ்சம் விளையாடுவாங்க. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் உங்ககிட்ட விளையாட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு, எனக்கு அது கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அப்போ தான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அந்த மாதிரி டைம்ல அங்கே அவர் மட்டும் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் அங்கே டான்ஸஸ் ஆகட்டும் எல்லாருமே அங்கே தான் வந்து டான்ஸ் கற்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போதுலேருந்தே டான்ஸ் ஆகட்டும், சினிமாக்கு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா ட்ரெயின் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ அம்மா சொல்ல வந்தது. இப்போ ஜெயிக்கிற வரைக்கும், சினிமாவில் ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஜெயிச்சாதான், ஜெயிச்சிட்ட பேர் எத்தனை பேர் உண்மையா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி வேணா நம்ம சினிமாவில் வந்து வந்துடலாம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். பட் வெயிட் பண்ணி பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்றது, அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இன் ரியல் லைஃப்? அதை பற்றி ஃபேஸ் பண்ணாம யாருமே இருக்க முடியாது மேம். இல்லை, அதை டேக்கிள் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ எங்களுக்கு நாங்கள் போல்டு என்னப்பா சொல்லிடுவோம் மேம். எல்லாருமே நம்ம கிட்ட கேட்க போகிறதில்ல. சினிமா இண்டஸ்ட்ரியில் மனிஷாமான்னா எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு தெரியும். அதில் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அங்கே வளைஞ்சு கொடுக்க போகிறதில்ல. அதனால தான் கஷ்டப்படுறோம். எந்த சினிமா ஆர்டிஸ்ட் வந்து எங்களை மாதிரி ஒரு சிமெண்ட் ஷீட் வீட்டில், பக்கத்து வீட்டில் ஏசி போட்டால், ஏதோ சார்ஜபிள் ஃபேன் போட்டால், லைட் போட்டால், எங்கள் வீட்டில் லோ வோல்டேஜு ஃபேன் இப்படி தான் போகும், நைட்லாம் தூக்கமே இல்லை, எங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியும், உடம்பு ஃபுல்லாக வேக்கிற அடையாக தான் இருக்குது. இப்படிலாம் யாருமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. சினிமாவில் ஒரு படத்தில் நம்ம ஃபேஸ் காமிக்கிற வரைக்கும் தான் சினிமாக்காரங்களுக்கு கஷ்டம். ஆன் த ஸ்க்ரீனில் ஒரு படத்தில் முகத்தை காமிச்சிட்டா டெஃபினட்டாக ஷுவர் ஆஃப் ப்ராமிஸ். ஃபர்ஸ்ட் கேட்ட குவெஸ்டினோட அது யாருக்குமே கஷ்டம் கிடையாது. ஓகே, அது எலாபரேட் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் ஆன் த ஸ்க்ரீன்ல ஒரே ஒரு படத்துல ஒருத்தவங்களோட முகம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம் கிடையவே கிடையாது. புரியுது.
எந்த சுச்சுவேஷன்லையுமே கஷ்டம் கிடையாது. அது அவங்கவுங்க எடுத்துக்கிற விதம் இருக்கு. எனக்கு 100 படம் பண்ணாலும் ஹீரோயின் தான், 1 படம் பண்ணாலும் ஹீரோயின் தான். அந்த 1 படம் நாங்கள் நேர்மையாக பண்ணிட்டு போயிடும். எனக்கு பணம் பெருசு இல்லை. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா நடிக்கணும் அந்த மாதிரி? எனக்கு வராதுங்க, நடிக்க வராது. எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாதுங்க. பட் அதனாலதான் ஓகே நம்ம டாக்டரை நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நான் மனிஷா அவங்க நடிக்க வராதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா அவங்க பேசுறாங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல அவங்க ஸ்கூல்ல ஆகட்டும் இல்ல எங்க ஸ்பீச் காம்படிஷன் நடந்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அது இன்டர் லெவல் ஆகட்டும் இல்ல காலேஜ் லெவல் ஆகட்டும் இல்ல எங்க போனாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க. ஸ்கூல்லயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து அவங்க டீச்சர்ஸ்ல இருந்து அவங்க பிரின்சிபல் வைஸ் எல்லாருமே சொல்றது டி ராஜேந்தர் சாரோட சிஸ்டர் அப்படின்னு தான் இவங்களோட பேரே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீச் காம்படிஷன்ல அவங்க ரொம்ப வெல் வர்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டேலண்ட் இருக்கிறதுனால அவங்க டான்ஸ் மட்டும் வராது. ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம். எல்லாருமே இப்போ ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன்னா ஸ்பீச் காம்படிஷனா இவங்க போறாங்க இவங்க வில்லிங்னஸ் இருக்கு இல்லை, பட் இவங்களோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட்ல வந்துடும். பட் ஆனால் இவங்க டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் டான்ஸ் வராதான் இவங்களுக்கு. டான்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிம்பிள் ஸ்டெப்பா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால எனக்கு டான்ஸ் வராது. ஆனால் மற்றவங்கலாம் டான்ஸ் ஆடும்போது நான் ரொம்ப ஆசையா ஃபீல் பண்ணுவேன், ஏங்கி போவேன். அதனால தான் என்னோட பொண்ணை வந்து எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஆசையில தான் எனக்கு கொண்டு வந்தாங்க. போக போக இங்க இருக்கிறதெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயம்லாம் பார்த்து அவங்களே வேண்டாம் போதும், இது வரைக்கும் பண்ணிட்டோம் போதும், நம்ம பின்னாடி போயிடலான்ற தாட் அவங்களுக்கு வந்துருச்சு. பட் அப்போ வந்து எனக்கு இவங்க வேணான்ற போகணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து இதை விட முடியல. எனக்கு வந்து ஆஸ் அ ஆர்டிஸ்ட்னு தெரியாத வயசுல எனக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ நான் எனக்குன்னு இது ரொம்ப பிடிச்ச விஷயமா ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு நம்ம பின்னாடி போகணும், வந்துட்டோம், இவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துட்டோம், தொடர்ந்து நம்ம இதுலேயும் இருப்போன்ற தாட்டில் தான் இது வரைக்கும் இருக்கேன். பட் இந்த 2 இயர்ஸா இப்போ எனக்கே வந்து டைலமாவாக தான் இருக்கு. இருக்கலாமா இல்லை போகலாமா, இருக்கலாமா போகலாமான்ற. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கேன். பட் ஒவ்வொரு டைம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணிடலான்ற மைண்ட் செட் இருக்கு. பட் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் என்ன டேலண்ட் இருக்குது. நீங்கள் கேட்டது தான். இப்போ வரவங்களாம் ரொம்ப எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட ஃபெமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள பேசுகிற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப ஹாஹா ஓஹோன்னு பண்ணிட்ட மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ நேர்மையாக கரெக்டாக வந்து அவங்க பண்ணுறாங்கன்ற போது அது அக்செப்டபிள், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு நம்ம சல்யூட் கூட பண்ணலாம். அது தப்பான விஷயமே கிடையாது. அவங்க பின்னாடி போகிறதுக்கும் நமக்கு எல்லா இதுவும் அவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஷார்ட் வேல வந்துட்டு அவ்வளோ இதுவாக ப்ரௌடாக பேசும்போது அந்த விஷயம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப குவெஸ்டனபிளாக இருக்குது. ஏன் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ மோசமாக இருக்க போயிட்டுருக்கா? நாங்கள் லெஜெண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சார் போய் பார்த்து அவரோட பிளெஸ்ஸிங் வாங்கியிருக்கேன். நான் படம் டைரக்ட் பண்ணலை, டைரக்ட் பண்ணால் உன் பொண்ணு தான் ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவங்களோட அப்பவும் அவர் சொன்னார், இது வரைக்குமே வாழ்நாளில் வடிவுக்கரசி அம்மா வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்கு ரெஃபர் பண்ணது கிடையாது. எனக்கு அவங்க முதல் ரெஃபர் பண்ண ஆர்டிஸ்ட் யாருன்னா அது மனிஷா தான். அவர் கொஸ்டின் கேட்டு பாப்பா பேசினதில் அதுக்கு 100% கரெக்டானவங்களா இருக்காங்க, தகுதியானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் அவர் எத்தனையோ ஹீரோயின்ஸை எத்தனையோ ஹீரோஸை கொண்டு வந்திருக்காங்க. அவரோட சன் கஷ்டப்படும் போது அவரால் உருவாக்கப்பட்ட ஹீரோவும் ஹீரோயினும் நன்றியோடு நினச்சி பார்த்துருந்தா அவர் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். நம்ம சினிமாவில் யுனைட்டி கம்மியாக இருக்குது. நான் நடித்த படமே இன்னுமே ஒரு 10 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அது ரிலீஸ் ஆனாலே இன்னும் எனக்கு நல்ல ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. படங்கள் நிறைய பண்ணிட்டேன், பட் இன்னமும் வாய்ப்புகள் இருக்குது. பட் நாங்கள் கொஞ்சம் அதில் வந்து எல்லாரும் மாதிரி ஒரு சிலர் அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம், கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் நாங்கள் கொஞ்சம் அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி அந்த லேக், கொஞ்சம் கேப் இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் அது எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லோவாக போனாலுமே அதுக்கான பாதை நோக்கி போகும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து டெய்லியுமே வந்து 10 சினிமா ஆஃபீஸாக ஏறி இறங்கிடும். அந்த 10 சினிமா ஆஃபீஸில் 10 பேருமே கெட்டவங்க கிடையாது. 100% 3 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அந்த 3 பேரோட படம் தான் நாங்கள் பண்ணியிருப்போம். இப்போ எங்களால் அங்கேருந்து வர முடியல, இங்கேருந்து போக முடியல. அதுக்கு காரணம் வந்து என்கிட்ட பஸ் ஃபேர், ட்ரெயின் ஃபேர். அங்கேருந்து நான் காலையில் வரேன், ஈவினிங் போகிறேன்னா எனக்கு கண்டிப்பாக 1000 rupees தேவை. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லன்ச்சு, ஈவினிங். ஒரு ஆஃபீஸ் போகிறோம்னா நம்மளை கொஞ்சம் ஓரளவுக்காவது பார்த்துக்கு தான் போகணும். தலை ஒரு விஷம், பேக் ஒரு மாதிரி, ஆடை பாதி ஆள் பாதி சொல்லுவாங்க. நான் மனிஷாவை மட்டும்தான் அப்படி கூட்டிப்போம். நான் எப்படினாலும் போயிடுவேன். அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் கலைன்னு இருக்காங்க,
அவங்க இல்லைன்னா நாங்கள் சினிமாவில் இருந்திருக்க மாட்டோம். விஜய் சாரோட எல்லா படத்துலையுமே அவர் கலை அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணியிருக்காரு. அவர் இருந்ததுனால தான் என் பிள்ளை வந்து நடிச்சது. விஜய் சார் படத்துலேயே நடிக்க வச்சிட்டார். கலை த அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் சினிமா வேணான்னு போயிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு திட்டினார். வந்தல்ல நடிக்க வைக்கணும் தானே வந்த, வாயிலையா உனக்கு பேசுறதுக்கு, உனக்கு பிடிச்சா சீக்கிரமாக ஜெயிக்கணும் பெரிய ஆளானா எஸ் சொல்லிட்டு போ, வேணான்னா வெயிட் பண்ணு. உன்னை யாருமே எங்கேயுமே கட்டாயப்படுத்த போகிறதில்ல, ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. உன் மனசு தான். உனக்கு வேணும்னா சீக்கிரம் பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னா எஸ், வேணா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் ரேஸ்னால் உன் இடத்துலையே நீ இரு. உன்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக சினிமா விட்டு போகக்கூடாது. புரியுது. உனக்கு தான் விஜய் சாரோட தானே நடிக்கணும், நான் நடிக்க வச்சுறேன், ஒரு படமாக நடிக்க வச்சுறேன் அப்படின்னு சொல்லி தான் போக்கிரியில் நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் வில்லுக்கு நாங்கள் போனோம். வில்லுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்தோம். பழனியில் ஃபஸ்ட்டு டே பூஜை வச்சு ஷூட்டு, டபுள் சேலரி கொடுத்துட்டாங்க. டைரக்டர் சார் பிரபுதேவா சார் வந்து சீன் மாற்றிட்டாங்க. அது நாங்கள் சிவகாசி வரைக்குமே எல்லா விஜய் சார் படம் செலெக்ஷனுக்கும் நாங்கள் போயிருக்கோம். போகும்போது தங்கச்சி கேரக்டர்னும் போது இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பண்ண மாட்டேன்ட்டாங்க. சிவகாசி படத்துக்கு விஜய் சார் அந்த சைல்ட்ஹுட் தங்கச்சி கேரக்டருக்கு ஆடிஷன் போனேன். கேட்டுட்டு எல்லாமே ஓகே, சீன் சொன்னாங்க. சீன் சொல்லும் போது தங்கச்சின்னோடனே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போவே எனக்கு, ஏன்னா விஜய் சார் குழந்தையிலேருந்தே எனக்கு அவரை டிவியில் பார்க்கும்போதே எனக்கு அவர் மாமான்னு தான். ஸோ மாமான்னு கூப்பிட்டு ஒருத்தரை, அது சின்ன வயசாகட்டும் இல்லை பெரிய வயசாகட்டும், என்னதான் இருந்தாலும் படத்தில் விஜயா தானே காமிப்பாங்க. ஸோ அதில் தங்கச்சியை நான் பண்ண மாட்டேன்றதுனால அந்த படம் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நாங்களே நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன். அது என்னவாகட்டும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். அதில் நான் ரொம்ப அடமண்ட்டாக இருப்பேன். பிடிவாதம் ரொம்பவே ஜாஸ்தி. மம்மி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணாலும் கூட எனக்கு பிடிக்கலன்னா நான் அது எப்போவுமே அது நோ தான். ஸோ அந்த விஷயத்தில் அந்த காரணம் கூட ஒரு டேரக்டர் சார் எங்கள் வீடு தேடி வந்து கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து கதை சொன்னார். அதில் 2 ஹீரோயின் சொன்னார். எங்களுக்கு 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் வேணாம், ஒரே ஒரு படம் ஹீரோயின் பண்ணாலும் சிங்கிள் ஹீரோயின் நேஷ்னல் அவார்ட் சப்ஜெக்ட் சொல்லுங்கள், நீங்கள் இந்த படம் பண்ணி முடிச்சுருங்க. செகண்ட் நீங்கள் படம் பண்ணும்போது உங்களுக்கு மனசு இருந்து என் பிள்ளைக்கு ஹீரோயின் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா அப்போ சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சமந்தா மேம் ஒரு படம் பண்ணாங்க, 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் மைஷா அது மாதிரி நடிக்க வைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சேலரி கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன். நான் சொன்னேன், சமந்தா மேமும் ஹீரோயின் தான், என் பொண்ணும் ஹீரோயின் தான். அவங்க 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம் தருவீங்களான்னு கேட்டேன். கொடுக்குறேன் நான். இப்போ 2 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, 2 கோடி ரூபாய் எத்தனை நாள் ஷூட்டோ அந்தபடி கால்குலேட் பண்ணி கொடுங்க. நீ அதோட எனக்கு சினிமா வேண்டாம். இந்த 4 கோடி ரூபாய், அந்த 4 கோடி ரூபாயில் நான் 1 கோடி ரூபாய் உங்கள் டேரக்டருக்கே கொடுத்தேன். அவர் சொன்னேன், என் ப்ரொடியூசர் வந்து அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸாக தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நான் கதையெல்லாம் சொல்லிவிட்டேன், பாப்பாவை ஃபோட்டோலாம் அமிச்சிட்டு இவங்க தான் பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு 2 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு 8 பர்சனாலிட்டிஸ் லைஃப்பில் இருக்காங்க, எப்போவுமே எங்களுக்கு பிள்ளை படிக்கணும்னு ஹெல்ப், அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் அவங்க எனக்கு இமயமலை அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுறது கடுகு அளவு தான். மீதி 1 கோடி வந்து என் பிள்ளைக்கு படிப்புக்கு ஃபீஸு, ஆசைப்படுற வீடு, காரு, 2 கோடி இருக்குது பேலன்ஸ் நீங்கள் கொடுக்குற பேமெண்ட். அதில் 1 கோடி ரூபாய் 10 ஏழை பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், 5 ஏழை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைப்பேன், 1 கோடி ரூபாய் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இதோட எங்கள் சினிமா பயணம் முடிஞ்சிருச்சு. என் பிள்ளை கலெக்டர். இன்றைக்கி வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் உண்மையிலேயே அந்த படம் பண்ணுவாரா இல்லை உப்மா டைரக்டரா? நான் அவர்கிட்டயே நிறைய தடவை கேட்டேன், வாயில தான் வடை சுடுவீங்களா இல்லை உண்மையிலேயே இதை செய்வீங்களா, செயலாக்கம் பண்ணுவீங்களா? ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காரு, கதை ரெடியாக இருக்குது, ஹீரோயின் ரெடி, ஹீரோ ரெடி. ஆனால் கலெக்டர் படிக்கிற பிள்ளையை நான் இப்படி நடிக்க வைக்கணுமான்னு எல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டு தானே எல்லாம் பேசியிருக்கீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மேம். இது எவ்வளோ தொலைவுக்குன்னு தெரியாது. இப்போ ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பிகாஸ் இப்போ விஸ்காம் கோல்டு மெடல் சொன்னாங்களே, இப்போ கரண்டாக என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? யூஜி வந்து விஸ்காம் கோல்டு மெடல் SRM யூனிவர்சிட்டியில் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LLB ஆனர்ஸ் பாரத் யூனிவர்சிட்டியில் LLB ஆனர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் 6th செமஸ்டர் மட்டும்தான் எழுதணும். அது ஏன் இப்போ எழுதாமல் இருக்கேன்னா, ஃபீஸ் பே பண்ணலை. செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs வருது. அது பே பண்ணாதனால தான் இப்போ நான் பண்ணாமல் இருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் வந்து லாக்டவுன் டைம்ன்றதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமே வந்து, லாக்டவுன் வந்துடலன்னா இவ்வளோ கஷ்டம் நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அம்மாவுக்கு வந்து யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதுக்காக அவங்க சர்ஜரிக்காக என்னோடய ஸ்கூல் பிரின்சிபல் சிஸ்டர் கிரண் சிஸ்டர் அவங்க நன்னா. ஸோ அவங்க தான் எனக்கு இவ்வளோ தொலைவுக்கு நான் ஸ்கூல் ஸ்டடீஸ்
ஸ்டடீஸ் முடிச்சு இது வரைக்கும் வந்திருக்கேன்னா அவங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷி ஹெல்ப் மீ அ லாட். சும்மா ஒரு வார்த்தையில் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. அவங்க எங்கள் லைஃப்பில் அவங்க மதர் தெரேசாவாக தான் இருக்காங்க, எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து 1,50,000 அம்மா கொடுத்த ஃபீஸு நான் இவ்வளோ அடம் பண்ணுறதுனால அம்மா சரி ஓகே படின்னு சொல்லிட்டு என்னை எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததும் என்ன கான்ஃபிடென்ஸில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா, ஒன்று வந்து நான் நல்லா படிக்கிறேன், எப்படியும் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட் எப்படி விஸ்காமில் பண்ணணும் அதே மாதிரி லாலையும் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டாக தான் வருவேன். ஸோ அந்த வச்சு நம்ம வந்து தைரியமாக போய் ஃப்ரீ எஜுகேஷனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில், அது ஒரு கான்ஃபிடென்ஸ். அப்படி இல்லைன்னா எப்படியும் நான் நடிச்சிட்ருக்கேன், இப்போ ஒரு ஷூட் போனோன்னா அந்த பேமெண்ட் வச்சும் நம்மளே கட்டிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனில் தான் நான் போய் ஜாயின் பண்ணோம். என்ன சொல்கிறது, அந்த டைமில் தான் ஃபஸ்ட் இயர் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். லாக்டவுன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி தனுஷ் சார் மூவி கமிட் ஆனேன். அதில் வந்து மொத்தமாக அவங்க கேட்ட ஷூட் டேஸ் வந்து 45 டேஸ். 45 டேஸ்க்கு வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs அவங்க எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. தானு சார் தான் ப்ரொடியூசர். நியூ இயர் அன்னைக்கு 2 years பேக் நியூ இயர் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் லீவில் தான் ஷூட் கூப்பிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷனுக்காக போஸ்ட்போன் ஆகிடுச்சு. எங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருமே கூப்பிட்டு போய் உட்கார வச்சதே கிடையாது இது வரைக்குமே. எங்கள் நாங்கள் ஷூட் போகிறோம்னா சீன் பிளான் பண்ணி ஈவன் ட்ரெஸ் சேஞ்ச் கூட டைம் இருக்காது. அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவோம். பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ஷார்ட் ரெடி, கேமராமேன் சார் ரெடி, டேரக்டர் ரெடி, வாமேஷா அப்படி நடித்து தான் பழக்கமே தவிர இந்த மீட்ரு போட்டு சம்பாதிக்கிறதுன்றது எங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே தெரியாது. இப்போது அந்த இடத்துல பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன் பிள்ளை எக்ஸாம் கூப்பிட்டு போகிறேன்னு போய் டேரக்டர் சார் கிட்ட பர்மிஷன் கேட்டார். 2.5 மணி நேரம் அவர் புதரில் ஹீரோயினோட பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்க அண்ணா வந்து தான் எங்களை கூப்பிட்டு போய் அப்போ டேரக்டர் சார் சொல்ல, நாளைக்கு தாம்மா தனுஷ் சாரோட உங்கள் பாப்பாவுக்கு சீன் பிளான் தனுஷ் காம்பினேஷன்லாம் இம்பார்ட்டண்ட்டான சீன் என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு நாங்களே எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணோம். மார்னிங் நாங்கள் இன்னைக்கு நைட் கிளம்பினோன்னா மார்னிங் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே இமிடியேட்டாக கிளம்பி வந்துடணும் சார். ஜஸ்ட் 1 day தான். இல்லவே இல்லை, நாளைக்கு தான் தனுஷ் சாரோட எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத போயிட்டோம். எக்ஸாம் எழுதிட்டு அன்னைக்கு நைட்டே பஸ் பிடிச்சி நாங்கள் திருநெல்வேலி போயிட்டோம். எங்களுக்கு ரூமை கேன்சல் பண்ணிட்டாங்க. போகிற வர பஸ் ஃபேர் கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்ன மாதிரி போனோம். ஷூட் இல்லை, பேமெண்ட் இல்லை, பஸ் ஃபேர் இல்லைன்ட்டாங்க, வந்துட்டோம். ஆனால் இங்கே இவர் இப்படி பண்ணிட்டாரு. இப்போ நான் ஷூட்டிங் இருக்குது, தனுஷ் சார் படம் இருக்குது, 2 லட்ச ரூபா பேமெண்ட் இருக்குது, எக்ஸாம் தான் முக்கியம்னு போனோன்ட்டு காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். இவங்க ப்ரொஃபஸரை கேட்டாங்க, இந்த செமஸ்டரில் இந்த எக்ஸாம் எழுதலைன்னா நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் எழுதிக்கலாமே, ஏன் நீங்கள் படத்தை விட்டு வந்தீங்க, ஒரு எக்ஸாமுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். அப்போ நான் அவங்ககிட்ட எந்த சூழ்நிலையும் இந்த செமஸ்டர்லனா அடுத்த செமஸ்டரில் எக்ஸாம் எழுதிக்கிற இந்த திங்கிங் என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. PhD வரைக்கும் படிக்க வைக்க போகிறேன் லால, அதனால் ஒரு காலமும் இந்த திங்கிங்க்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எக்ஸாம் அந்த டேட்டில் எக்ஸாம் எழுதிடணும். அப்படி 2 லட்ச ரூபா பேமெண்ட் தனுஷ் சார் படத்தை விட்டு வந்தோன்னு காலேஜில் அத்தனை பேருக்கு தெரியும் போது 3 லட்ச ரூபா ஃபீஸ்க்காக ஹால் டிக்கெட் கொடுக்காம எக்ஸாம் எழுத வைக்காம 2 வருஷம் வீணாக்கிட்டாங்க. அவங்களோட சேர்மன் சார், MP சார், ஜெகத் ரட்சகன் ஐயா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் வீட்டில் போயிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாராலேயும் பார்க்க முடியாது. நாங்கள் போய் பார்த்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் 5 செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டோம். 6th செமஸ்டருக்கும் அவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அடிஷ்னல் ரெஜிஸ்டர் சார் தான் ஹால் டிக்கெட்டுமே டைம் டேபிளுமே கொடுக்கல. சப்போஸ் அவர் ஹால் டிக்கெட் எல்லாம் கொடுத்துருந்தா எக்ஸாம் முடிச்சு இப்போ LLMக்கு SRM யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ எஜுகேஷன் கேட்டு வச்சுட்டு முடிச்சிருப்பாங்க, PhD முடிச்சிருப்பாங்க, ஜட்ஜ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. லாக்டவுனில் ஃப்ரீயாக ஜட்ஜ் எக்ஸாம் கிளாஸ் கொடுத்து அதில் படித்து ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. டெய்லியுமே சார் எப்படி ட்விஸ்ட் பண்ணணுமோ அப்படிலாம் டெஸ்ட் வைப்பார். ஃபர்ஸ்ட் மார்க் தான். என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் மனிஷாம்மா, உங்கள் பொண்ணு 6 மாதம் என்கிட்ட கிளாஸ்க்கு அனுப்புங்க, உங்கள் பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க்கில் ஜட்ஜாக வந்துடுவாங்கன்னு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கோம். அதே எங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா ஒன்று ஸ்டடீஸ் முக்கியம் இல்லை, ஆக்டிங் முக்கியம், அந்த ஃபீஸ் பேமெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கலான்னு நினச்சிருப்பாங்க. பட் அம்மாவை இருக்க தொட்டு இல்லை இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே டேரக்டர் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவர் கொஞ்சம் மனசு வச்சுருந்தா 2மே பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஷூட் போகலை. அதுதான் இப்போ லாஸ்ட்டாக பண்ணிட்டு ஜனவரி 1 திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் போனோம். நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியுமே போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங்கே போனோம். இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் எங்கேயுமே சொல்லலை.
ஸோ அந்த படம் இங்கதான் தான் லாஸ்ட்டாக நான் பண்ணிட்டு வந்த ஷூட்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ மூலயமா ஆக்டிங், இப்போ நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் தான் இது வரைக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஆக்டிங்கில் படமாகட்டும் சீரியல் ஆகட்டும் நான் நடித்தா இதுதான் நடிப்பேன், ஹீரோயினாக தான் நடிப்பேன், இல்லை இப்படி தான் நடிப்பேன் அப்படி தான் நடிப்பேன், நான் எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லலை. அந்தளவுக்கு நான் பெரிய ஹாலும் இல்லை. எனக்கான கேரக்டர் இந்த ரோல் இந்த பாப்பா பண்ணால் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு டேரக்டருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஸ்கோப் இருக்குது, ஸ்கில் இருக்குது, என்ன சொல்லி கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கான டேலண்ட் எனக்கு இருக்குது. டேலண்ட் இல்லாமல் நான் என்ன சொல்கிறது, எது பொய்யாவோ இல்லை நடிக்க தெரியாமல் ஒரு ஃபேக்காவோ இருக்க பொண்ணு கிடையாது. என்ன பண்ணாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் பண்ணிடுவேன். ஸோ அது இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தா கண்டிப்பாக நான் அந்த பேமெண்ட் வச்சு என்னோட ஸ்டடீஸை நான் பார்த்துப்பேன். ஒரு நடிகையாக இருக்கிறவங்க நீங்கள் வேலைக்கு போங்க, இதை போங்க அதை போங்கன்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சது நான் இதுதான் விஸ்காம் தான் படிச்சிருக்கேன். நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கோமோ நமக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேலைக்கு போக முடியும். ஸோ என்னோட ஸ்கில் வந்து மீடியா நான் சூஸ் பண்ணிட்டேன், அதை பற்றி தான் சம்மந்தமாக படிச்சிருக்கேன். ஸோ அது முடிச்சாதானே நான் அதுக்கான ஜாப் போக முடியும். ஸோ என்னோட இது மீடியா, அதில் தான் நான் வாய்ப்பை தேடிட்டு இருக்கேன். ஸோ அது விஷயமா தான் நான் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த உங்களோட பிளெஸிங், உங்கள் சேனலோட உங்கள் எல்லாருடைய பிளெஸிங் மூலயமா இதுக்கப்புறம் எனக்கான வாய்ப்பு இருந்தால் நான் அது மூலயமா என்னோட ஸ்டடீஸை ஹாப்பியாக நான் லீட் பண்ணுவேன்றதுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் கண்டிப்பா 1.5 வயசுலேருந்து சினிமாவில் இருக்கிறனாங்க. இப்போ வேலைக்கு போகணும்னு அவசியம். நடிகை எதுக்குங்க வேலைக்கு போகணும்? எங்களோட ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான். இன்றைய நடிகை நாளைய கலெக்டர், நாளைக்குமே நடிகர், இன்றைய நடிகையே நாளைய கலெக்டர். அப்படி வேலைக்கு போனால் கலெக்டர் சீட்டில் தான் நம்ம உட்காரணும். அதுவும் ஃபஸ்ட் ரேங்க் கலெக்டராக. லக்கிலலாம் கூட ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் எனக்கு ஒத்துக்க மாட்டேன். 100% கஷ்டப்பட்டு படித்து ஃபிங்கர் டிப்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும் தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ இல்லை வேற ஏதோ ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணி படித்தவங்களே நீ இது உனக்கு செட் ஆகலை, நீ வேற வேலைக்கு போனால் அவங்களுக்கு அது முடியுமா? அவங்களுக்கு தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்காக யாரும் எனக்கு கொஸ்டின் பண்ணுறதோ அட்வைஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ஈஸியான ஒன் திங். எல்லாருமே பண்ணலாம். வாய் இருக்குன்றது யார் வேணாலும் என்ன பேசலான்றது இல்லைல்ல. ஸோ பேசுகிறவங்க சொல்கிறவங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் சொன்னாலும் அது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் எந்த வயசுல ஜெயிக்கிறோன்னு இல்லை. விக்ரம் சார் ஜெயிச்சார் எந்த வயசுல? ரம்யா கிருஷ்ண மேமோட நடிச்சிருக்காங்க சீரியல்ல. ரம்யா கிருஷ்ண மேமுக்கு செல்லம். ரம்யா கிருஷ்ண மேம் எந்த வயசுல ஜெயிச்சாங்க? ஷோ சார் வந்து ரிப்போர்ட்டர் சார், சினிமா மீடியாவில் இருக்க ஷோ சார் வந்து ரம்யா கிருஷ்ண மேமோட சொந்த மாமா. ஆனால் அவங்க எந்த இடத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே அவரை வச்சு அவங்க வரல. அவரை மாமான்னு கூட சொல்லிக்கவே இல்லை. அவங்க தன்னோட இதுவில் தான் ஜெயிச்சாங்களே. என் பிள்ளை திறமையில ஜெயிக்கணும். அதுக்கு உங்களோட பிளெஸிங் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.